ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஆண்டவரே ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் நாம் சிந்திக்க இருப்பது திருப்பாடல் எண் 5. இந்த திருப்பாடல் காலை ஜெபமாக தாவீது அரசர் பாடியதாக இருக்கலாம் என்பது விவிலிய அறிஞருடைய கருத்து. எதிரிகள், அநீதி, பொய், துன்பங்கள் நிறைந்த சூழ்நிலையில் தாவீது அரசர் கடவுளை மட்டுமே முழுமையாக நம்பியவராக தன்னுடைய ஜெபத்தினை ஏறெடுப்பதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலில் 3 மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. 1, கடவுளிடம் உதவியை தாவீது அரசர் கேட்கிறார். 2வது, கடவுளுடைய நீதிக்கான ஏக்கத்தை இந்த திருப்பாடலில் தாவீது அரசர் வெளிப்படுத்துகிறார். 3வது, தூய வாழ்க்கைக்கான அழைப்பானது இந்த திருப்பாடலில் விடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் தாவீது அரசரின் வழியாக நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், துன்பங்கள், துயரங்கள், எதிரிகள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது கடவுள் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக தாவீது தனது ஜெபத்தை மிகவும் தனிப்பட்ட முறையில் தொடங்குகிறார். கடவுள் எங்கேயோ வெகு தொலைவில் இல்லை, கண்ணுக்கு புலப்படாமல் இல்லை. கடவுள் எப்போதும் என் அருகில், என் பக்கத்தில் இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் எனக்கு ஏதோ ஒரு அந்நிய தெய்வம் அல்ல, மாறாக என்னுடைய தகப்பன் என்கிற பிள்ளைக்குரிய வாஞ்சியோடு, அந்த மனநிலையோடு கடவுளிடம் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் நம்முடைய ஜெப நேரங்களிலே கடவுளை வெளியே எங்கேயும் தேடிக்கொண்டிருக்காமல் நமக்குள்ளாக அந்த ஜெபத்தில் தேடுவோம். கடவுளை தந்தையாக, தாயாக, ஒரு நல்ல நண்பனாக நினைத்து பார்த்து அவரிடம் உரையாடுவோம். இறைவாக்கினர் மோசே ஒரு நண்பனைப் போல யாவே இறைவனிடம் பேசியதைப் போல நாமும் அந்த ஜெபத்திலே கடவுளோடு இணைந்து பேசுவோம். 2வதாக, சில நேரங்களிலே துன்பங்கள், துயரங்கள் நம்மை சூழும் பொழுது வார்த்தைகளை விட நம்முடைய உணர்வுகள் பேசும். அதே போலத்தான் இன்றைய நாளுடைய திருப்பாடலிலே தாவீது அரசர் கண்ணீர், பெருமூச்சு, உள்ள காயங்களின் வழியாக தன்னுடைய உணர்வுகளை கடவுளிடம் கொட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனவேதனையில் இருக்கும் மக்களுக்கு பெரிய ஆறுதல் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது. நாம் நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே கண்ணீரின் வழியாக, உணர்வுகளின் வழியாக, அழுகையின் வழியாக நம்முடைய உணர்வுகளை ஆண்டவரிடம் கொட்டுவோம். அதுவே நம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக அமையும். உணர்வுகளை அடக்கி வைக்க அந்த உணர்வுகள் ஒரு நாள் பீரிட்டெழுந்து அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு நம்மை பலவீனமாக்கிவிடும். எனவே இன்றைய நாளிலே திருப்பாடலுடைய ஆசிரியர் வழியாக தாவீது அரசர் கொண்டிருந்த அதே மனநிலை நாமும் கொண்டிருப்போம். நம்முடைய உணர்வுகளை கடவுளிடம் முழுமையாக திறந்து காட்டுவோம். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என்னுடைய வேதனை என்று சொல்லி முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பவர்களாக மாறுவோம். 3வதாக, இன்றைய நாளுடைய திருப்பாடலின் வழியாக கடவுளுடைய பரிசுத்தத்தை தாவீது அரசர் வெளிப்படுத்துகிறார். கடவுள் அன்பானவர், இரக்கமுள்ளவர், ஆனால் அதே நேரத்தில் தீமைக்கு எதிரானவராக இருக்கிறார், அநீதியை ஏற்காதவராக இருக்கிறார் என்பதை தாவீது அரசர் சுட்டி காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த ஒரு கருத்தினை என்றைக்கும் மறக்காமல் இருப்போம். கடவுள் எப்பொழுதுமே அன்பானவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் அநீதியை ஏற்காதவராகவும் இருக்கிறார், தீமையை எதிர்ப்பவராகவும் இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அநீதியை
ஏற்காதவர்களாகவும் தீமையை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்போம். அதே சமயத்தில் மனம் வருந்துபவர்களுக்கு, மனம் திருந்துவேன் என்கிறவர்களுக்கு நம்முடைய இரக்கத்தை காண்பிப்போம். சக மனிதர்களுக்கு அன்பினை பகிர்ந்து கொடுப்போம். இறுதியாக கடவுள் பாவிகளை வெறுக்கிறார் என்பதை பொருள் அல்ல, பாவத்தைத்தான் வெறுக்கிறார். மாறாக பாவிகளை அவர் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். பாவமும் பரிசுத்தமும் ஒன்றாக நிலைத்து நிற்க முடியாது என்பதை இன்றைய நாளுடைய திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அதே சமயத்தில் கடவுள் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவிகளை அல்ல. பாவிகளை அவர் எப்போதும் நேசிக்கிறார். எனவே இன்றைய நாளிலே நாம் தவறு செய்த போது, குற்றங்கள் புரியும் பொழுது, பாவங்களை செய்யும் பொழுது கடவுள் என்னை தண்டித்து விடுவார், ஐயோ நான் இவ்வளவு குற்றம் செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்ச்சிக்குள் போகாமல் கடவுள் என்ன செய்தாலும் என்னை மன்னிப்பார். ஏனென்றால் அவருடைய இரக்கம் பெரியது. என்னுடைய பாவத்தை விட கடவுளுடைய இரக்கம் பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த ஒரு உண்மை நமக்கு முழுமையான விடுதலை வாழ்வை கொடுக்கும். எனவே இன்றைய நாளிலே கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எதிரிகளும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை சூழும் பொழுது தாவீது அரசரை போல கடவுளை மட்டுமே முழுமையாக நம்பக்கூடிய மனிதராக வாழ்வோம். நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும், நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவருக்கு வெளிப்படுத்தவும். அதே சமயத்தில் நாம் பாவிகளாக இருந்தாலும் கடவுள் நம்மை தொடர்ந்து நேசித்து கொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்வோம். அதற்கான அருளையும் ஆசிரியும் கேட்போம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக எங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும், கடவுள் மீது நாங்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை தாவீது அரசரின் வழியாக வெளிப்படுத்தியதற்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளிலே எல்லா வகையான சூழ்நிலையிலும் கடவுளை மட்டுமே நாங்கள் தேடக்கூடியவர்களாக இருப்போம். எங்களுடைய உணர்வுகளை அடக்கி கொண்டிருக்காமல் அதை முழுவதுமாக கடவுளத்திலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற, எங்களுடைய ஜெபத்திலே கடவுளோடு இணைந்திருக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரியம் தாரும். என்ன நேர்ந்தாலும் எத்தகைய சூழ்நிலையிலும் எங்களுடைய பாவங்களை விட கடவுளுடைய இரக்கமே பெரியது என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து கொண்டு அந்த பாவ மன்னிப்பை, கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நல்ல மனதினை எங்களுக்கு தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.